ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பெஷலாக குக் வித் கோமாளியில் செஞ்ச அந்த பீன்ஸ் பொரியல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஆல்ரெடி நான் பீன்ஸ் கட் பண்ணி அதை வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வானலில் கொஞ்சோண்டு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஒரே ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்காக சின்ன சைஸ் தேங்காய் அண்ட் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மிக்சியில் போட வேண்டிய ஐட்டம் எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ஒரு துண்டு தேங்காய் காமிச்சேன் இல்லையா, அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா அந்த வேர்க்கடலையே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுவும் போட்டு மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடேறட்டும். இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம நிறைய ஆட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதுக்கப்புறம் பீன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த திங்ஸ், அவ்வளோதான். உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ எண்ணெய் சூடேறிச்சு. நம்ம கடுகு போட்டோம். அதில் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் நான். இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் தக்காளி ஆட் பண்ண கிடையாது, பச்சை மிளகாய் ஆட் பண்ண கிடையாது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா பூண்டும் ஆட் பண்ணல, இஞ்சியும் ஆட் பண்ணல, எதுவுமே ஆட் பண்ணால் வெறும் வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பீன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அந்த கடலைப்பருப்பும் சரி, அந்த வெங்காயமும் சரி நல்லா வதங்கி வரணும். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேண்டான்னா நீங்கள் வேறு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இப்போ வேக வச்ச பீன்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பீன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக அழகாக கட் பண்ணி அது ஆஃப் பாயில் மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன். பிகாஸ் நான் தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. நான் தண்ணி ஆட் பண்ணாமல் பண்ணேன்னா அது அந்த பச்சை வாசனை அப்படியே இருக்க மாதிரி இருக்குது. அதனால நான் வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வீட்டு குழம்பு தூள், மிளகாத்தூள், அது கொஞ்சோண்டு காரத்துக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி 3 வரமிளகா அந்த வேர்க்கடலை தேங்காய்லாம் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதோடு சேர்த்து எடுத்துருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஏன் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஆயில் அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஆனியன், அந்த மிளகாத்தூள், பீன்ஸ் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்தால் போதும். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் பீன்ஸ் வேகணும்னு அவசியம் இல்லை. ஸோ நல்லாவே ஆல்ரெடி குக் ஆகிருக்காது. நான் எல்லாமே சிம்மில் தான் வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லை ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா பீன்ஸ் சுருங்கிட்ட மாதிரி ஆகிடும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணால் இது கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம்.
நான் பீன்ஸ் வேக வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு அண்டு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது மசாலாலாம் போடும்போது எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. அதனால் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணும்போது வெஜ்ஜீஸ் மீன்ஸ் வெஜிடபிள் செய்யும்போது சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, தேங்காய் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் எல்லாமே கொஞ்சம் தான் எடுத்திருந்தேன். நீங்களே பார்த்துருந்தீங்க இல்லையா? ஸோ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அரைச்சும்போது வேர்க்கடலை சேர்த்திருக்கிறதுனால. ஸோ அந்த கட்டியெல்லாம் பிரிஞ்சு வந்து நம்ம வச்சுருக்க அந்த பீன்ஸோடு நல்லா கலந்து வரணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.